I am G. Krishnan, social science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambali. Today I am going to Geography Unit 5. Water waves and the two types of the water waves. அதில் inland water waves, next one ocean water waves, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. செகண்ட் ஒன்னில் வந்து கடல்வழி போக்குவரத்து. ஃபர்ஸ்ட் ஒன்னில் inland water waves. India has an extensive network of inland waterways in the form of rivers, canals, lakes and backwaters. இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள், காயல்களை கொண்ட மிகப்பெரிய வலை பின்னல் அமைப்புடன் நடைபெற்று வருகிறது. It depends upon the depth and width of waterways and the continuity of the water flow. நீர்வழி போக்குவரத்து நீரின் ஆழம் மற்றும் அகலம் மற்றும் அதனுடைய தொடர் நீரோட்டத்தை பொறுத்து அமைகிறது. For the development, maintenance and regulation of national waterways in the country, the Inland Waterways Authority was set up in 1986. அப்போ 1986 ஆண்டு உள்நாட்டு போக்குவரத்து வளர்ச்சி பராமரிப்பு மற்றும் ஒழுங்கு படுத்துவதற்காக இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த மேஜர் நேஷனல் வாட்டர்வேஸ் ஆர் அப்போ இந்தியாவின் முக்கிய நீர்வழி போக்குவரத்துக்கள். ஃபஸ்ட் ஒன்னில் நேஷ்னல் வாட்டர்வே ஃபஸ்ட்டு தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1. It extends between Haldia and Allahabad, measures 1620 km and includes the and stretches of the Ganga and Bhagirathi Hooghly river system. அப்போ இது ஆல்தியா மற்றும் அலகாபாத் இடையே 1620 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு கங்கை, பாகிரதி, ஹூக்ளி ஆறுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. செகண்ட் ஒன்னில் நேஷனல் வாட்டர்வேஸ் 2. This waterways include the stretch of the Brahmaputra river between and Dubari and Satya and Shadia, a distance of 891 kilometers. இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபுரி மற்றும் ஷாடியாவிற்கு இடையே சுமார் 891 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னில் நேஷனல் வாட்டர்வே. This waterway extends between Kollam and கோட்டபுரம் in the state of Kerala. மேப்பில் கேட்பாங்க, அப்படியே பார்த்துக்காங்க. கொல்லம் எங்கே இருக்குது, கேரளாவில் கோட்டபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்காங்க. It is the first national waterway in the country with 24-hour navigation facilities along its entire stretch of 205 kilometers. இந்த நீர்வழி கேரள மாநிலத்தில் கொல்லம் மற்றும் கோட்டபுரம் இடையே உள்ளது. இது 24 மணி நேரமும் செயல்பட்டு 205 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து வசதியை அளிக்கக்கூடிய இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து ஆகும். அதை லைன் பண்ணிக்காக. இந்தியாவின் முதல் ஃபஸ்ட் நேஷனல் வாட்டர்வே அப்படின்னா இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இதாகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்போ ஓசானிக் ரூட்ஸ்னால் கடல்வழி போக்குவரத்து. அப்போ ஓசானிக் ரூட்ஸ் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்ஸ்போர்ட் செக்டர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. கடல்வழி போக்குவரத்து அப்போ இந்தியாவினுடைய எதில் அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. 95% of India have a foreign trade by volume and
70% பை வேல்யூ மூவ் த்ரூ ஓசோன் ரூட்ஸ். கடல் வழி போக்குவரத்து நம்ம இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 95% அளவுக்கும் 70% மதிப்புள்ள சரக்குகள் கடல் வழி போக்குவரத்து மூலமாக நடைபெறுகிறது.